ஹலோ எவ்ரிவன், நம்ம கடைசியாக 4வது வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது டோர்சல் கொலம் பாத்வே பற்றி. இப்போ நான் ஒரு சார்ட் ஒன்று சொல்லிவிட்டு விரிவாக போவோம். அடுத்தடுத்த பாத்வேயை ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். நம்ம படித்தது என்னென்னு சொன்னால் ட்ரெக்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம்னு சொன்னேன். ஒன்று எசெண்டிங், மற்றது டிசெண்டிங். எசெண்டிங்னு சொன்னால் என்ன, சென்சேஷனு கோடெக்ஸுக்கு, அதாவது கோடெக்ஸுக்கோ செரிபெல்லமோ அதுக்கு தகவலை கொண்டு போகிறார். டிசெண்டிங் சொன்னால் என்ன, அங்கேருந்து தகவலை மோட்டார் அவுட்புட்டாக வெளியே கொண்டு வர்றார். அதை பார்த்துருந்தானே. இப்போ பாருங்கள், எசெண்டிங்கை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படின்னு சொன்னால், ஒன்று மேஜரான ட்ராக்ஸ், அதே மாதிரி மைனரான ட்ராக்ஸ். மேஜர் மைனர்னு பிரிப்பாங்க. சரியா? இந்த மேஜர் ட்ராக்ஸ் தான் வந்து போகிற இடத்த பொறுத்து ரெண்டாக பிரிப்படும். ஒன்று என்ன, நம்மளுக்கு தெரியும் செரிப்ரம், அது செரிப்ரோ கோடெக்ஸ், அதுக்கு போகிறது ஆள். இன்னொரு ஆள் வந்து என்ன, செரிபெல்லத்துக்கு போகிற ஆள் அறிக்குவார். அப்போ எசெண்டிங்கில் ரெண்டு, ஒன்று மேஜர் மைனர். இந்த மேஜர் வந்து ஒன்று செரிப்ரோ கோடெக்ஸ் அதுக்கு போகிற ஆள் அறிப்பார், மற்றது வந்து சென்சேஷன் அதை எடுத்துகிட்டு செரிபெல்லத்துக்கு போகிற ஆளும் அறிப்பார். சரியா? அதை நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் செரிப்ரத்துக்கு போகிற ஆக்கள் என்ன பாத்வேயில் போவாங்கன்னு சொன்னால், அதான் நம்ம கடைசியாக பார்த்த டோர்சல் கொலம் பாத்வே. அது எங்கே போச்சு கடைசியில், செரிப்ரோ கோடெக்ஸுக்கு போச்சு தானே. அப்போ அது என்ன, டோர்சல் கொலம் பாத்வே. இல்லாட்டி என்ன சொன்னோம், டோர்சல் லமினிஸ்கல் சிஸ்டம் அப்படின்னு ஏதாவது வேறு பேர் கொண்டு அழைச்சோம். அப்போ டோர்சல் லமினிஸ்கல் சிஸ்டம்னு எழுது. அதாவது கடைசி வீடியோவில் பார்த்து பாத்வே. இன்னொன்று பார்த்தோம் என்ன, அண்டரோ லேட்டரல் சிஸ்டம். இது ரெண்டுமே செரிப்ரத்துக்கு தான் போகும். சரியா? டோர்சல் லமினிஸ்கல் சிஸ்டம்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, ஸ்பைனல் கோர்டு போஸ்டீரியர் ஹோம், அதாவது போஸ்டீரியர் ஒயிட் மேட்டர், அதாவது பின்பக்கம் உள்ள டோர்சல் ரூட்டால் போகிறது. சரிதானே? அதே மாதிரி அண்டரோலெஸ்டல் சிஸ்டம்னு என்ன நமக்கு தெரியும். ஒன்று என்ன, ஸ்பைனல் கோர்டுக்கு வந்து, அதாவது போஸ்டீரியர் ஹோனுக்கு வந்து அங்கே என்ன நடக்கும், அங்கேருந்து லேட்டரல் ஒயிட் மேட்டருக்கு இல்லாட்டி அண்டரியர் ஒயிட் மேட்டருக்கு போனால் அதை அண்டரோ லேட்டரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதையும் நம்ம என்ன ரெண்டாக பிரிக்கலாம் தானே. அண்டரோ லேட்டரல் சிஸ்டம்னு எது சேர்த்து சொல்கிறது, அதாவது லேட்டரல் பக்கத்தால் போகிறதையும் அண்டரியர் பக்கத்தால் போகிறதையும். இப்போ லேட்டரல் பக்கத்தால் போகிறது என்ன, லேட்டரல் ஸ்பைனோதலமிக் பாத்வேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அண்டரியர் பக்கத்தால் போகிறது அண்டரியர் ஸ்பைனோதலமிக் பாத்வேன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ லேட்டரல் அண்டரியர் ரெண்டையும் சேர்த்து தான் அண்டரோ லேட்டரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது எல்லாமே கடைசி முடிவில் எங்கே இருக்கும், செரிப்ரோ கோடெக்ஸாக இருக்கும். அது சரி தானே. அடுத்து வந்து செரிபெல்லத்துக்கு போகிறார். செரிபெல்லத்துக்கு போகிறதும் 3 வகையான பாத்வே இருக்குது. சரியா? செரிபெல்லத்துக்கு போகிறது ஒன்று டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. சரியா? பிடபிள்யூன்னு போடுறோம் பாத்வே. அதே மாதிரி கியூனியோ செரிபெல்லர் பாத்வேன்னு ஒன்று பாத்வே. அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேன்னு. இவங்களோட கடைசி முடிவிடம் என்ன, ரிசப்டர்லேருந்து போய் செரிபெல்லத்துக்கு போகும். செரிபெல்லம்னா தெரியும் தானே நம்மளுக்கு. இது இப்படி பிரெயின் எடுத்து சொன்னோம்னு சொன்னால் இவங்க இருக்கும், அதாவது மூலின்னு படிச்சிருப்பீங்க.
அதுக்கு போகிறாக்கள் தான் செரிபெல்லம். 3 வகையான பாத்வே இருக்குது. சரியா? இவங்கெல்லாம் என்ன செரிப்ரத்துக்கு போகிறாக்கள், அதாவது டோர்சல் லமினஸ்களும் அண்டர்லேட்டல் சிஸ்டமும், அதாவது இங்கே போகிறாக்கள். சரியா? செரிப்ரத்தில் கோடெக்ஸுக்கு போகிறாக்கள். இப்போ அதில் வந்து 2, இதில் வந்து 3 செரிபெல்லத்துக்கு போகிறாக்கள் 3 பாத்வே. எல்லாமே மேஜர் ட்ரெக்ஸ் எசனிங்க. சரிதானே? இப்போ மைனர் ட்ரெக்ஸ்லேயும் 3 வகையான பாத்வே இருக்குது. அதாவது ஸ்பெயினோ டெக்டல் பாத்வே உண்டு. ரெண்டாவது ஸ்பெயினோ ஒலிவரி பாத்வேன்னு மற்றது. அடுத்தது ஸ்பெயினோ ரெட்டிகுலர் பாத்வேன்னு மற்றது. இது விளங்கிட்டா? அப்போ எசெண்டிங்கை வந்து ட்ரெக்ஸை எசெண்டிங் டிசெண்டிங்னு படிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு எசெண்டிங்கை தானே பார்த்துட்டு வரோம். இப்போ எசெண்டிங்கை பற்றி அதில் மேஜர் ட்ரெக்ஸ் மைனர் ட்ரெக்ஸ்னு பிரிக்கிறோம். மேஜர் ட்ரெக்ஸில் 2, ஒன்று செரிப்ரத்துக்கு போகிற ஆள் இருக்குது, செரிபெல்லத்துக்கு போகிற ஆக்களும் இருக்குது. இப்போ செரிப்ரத்துக்கு போகிற ஆக்கள் எப்படி பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஒன்று டோர்சல் லமினஸ்கல் சிஸ்டம், இன்னொன்று அண்டோலேட்ரல் சிஸ்டம். செரிபெல்லத்துக்கு போகிற ஆக்கள் என்ன 3 பாத்வே மூலமாக பிரிக்கிறாங்க. அதுமாதிரி மைனர் ட்ரெக்ஸை என்ன 3 பாத்வே மூலமாக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் தான் எசெண்டிங் பாத்வே. சரி, இப்போ டிசெண்டிங் அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ நான் எசெண்டிங் தானே சொல்லிட்டு வரேன். இப்போ எசெண்டிங்கை பற்றி பிரிச்சிட்டோம். இதில் என்ன நம்ம படித்து முடிச்சிக்கிறோம்? டோர்சல் லமினஸ்கல் சிஸ்டம், அது மட்டும்தான் படித்து முடிச்சிருக்கிறோம். அப்படி தானே கடைசி வீடியோவில் பார்த்தோம். அந்த டோர்சல் லமினஸ்கல் சிஸ்டத்தால் கொண்டு போகிற சென்சேஷன் என்னென்ன? ஃபைன் டச்னு படிச்சிருக்கோம். வேறு என்ன படித்தோம்? ப்ரோபியோசெப்ஷன் படித்தோம். ப்ரோபியோசெப்ஷன் அது மாதிரி 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் படிச்சிருக்கோம். இது எல்லாமே டோர்சல் லமினஸ்கல் சிஸ்டத்தால் கொண்டு போகிற பாத்வே. நேற்று அந்த கடைசி வீடியோவில் என்ன எப்படி போகுது எப்படி படித்தோம் டீட்டெயில்ஸாக. இன்றைக்கி படிக்க போகிறது அண்டோலேட்ரல் சிஸ்டம். அண்டோலேட்ரல் சிஸ்டத்தில் லெட்ரல் ஸ்பைனோதலமிக் இருக்கும், அண்டரியர் ஸ்பைனோதலமிக் இருக்கும். இவை ரெண்டையும் சேர்த்து தான் அண்டோலேட்ரல்னு சொல்லுவோம். ஏன் சேர்த்து சொல்கிறோம்னு சொன்னால் இவங்க போகிற பாதை ஒரே மாதிரி தான் இருக்குமா. லெட்ரல் ஸ்பைனோதலமிக் பாத்வேயும் அண்டரியர் ஸ்பைனோதலமிக் பாத்வேயும், அதாவது ஸ்பைனல் கோட்டுக்கு வந்து லெட்டல் பக்கமாக போன பிறகு மேலே போகிற பாத்வே இருக்குதானே, அது மாதிரி ஸ்பைனல் கோட்டுக்கு வந்து அண்டரியருக்கு ஒயிட் மேட்டருக்கு போயிட்டு மேலே போகிற பாத்வே. மேலே போகிறது இப்படி வந்து, அதாவது அண்டரியர் லெட்டருக்கு வந்து அதுக்கப்புறம் மேலே போகிறது எல்லாமே இவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதால் தான் அண்டோலேட்ரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியும் அண்டோலேட்ரல் சிஸ்டத்தில் லெட்ரல் பக்கத்தால் கொண்டு போகிறது என்னென்ன சென்சேஷன்? பெயினும் டெம்பரேச்சரும் பாதிப்போம். அதேமாதிரி அண்டரியர் ஸ்பைனோதலமிக் பாத்வேயால் கொண்டு போகிறது இது க்ரூட் டச், அடுத்தது ப்ரெஷர், ரெண்டும் கொண்டு போவோம். சரிதானே? இப்போ என்னென்னு பார்ப்போம் டீட்டெயில்ஸாக. அண்டோலேட்ரல் சிஸ்டம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்ப்போம். அதாவது செகண்ட் பாத்வே அண்டோலேட்ரல் சிஸ்டம். அண்டோலேட்ரல் சிஸ்டத்தில் லெட்டரல் ஸ்பைனோதலமிக் பாத்வேன்னு இருக்குது. அதே மாதிரி அண்டரோ ஸ்பைனோதலமிக் பாத்வேன்னு ஒன்று இருக்குது. அப்படி தானே? லெட்டரால் கொண்டு போகிறது பெயின் அண்ட் டெம்பரேச்சர். அண்டோ ஸ்பைனோதலமிக் பாத்வேயில் கொண்டு போகிறது க்ரூட் டச் அண்ட் ப்ரெஷர். இவ்வளோ விளங்கிட்டானே? இப்போ படம் மூலமாக பார்ப்போம். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள். நான் 2 வந்து ஸ்பைனல் கோட் லெவல் 2 காட்டிக்கிறேன். இது ஒரு ஸ்பைனல் கோட், இது ஒரு ஸ்பைனல் கோட். ஃபஸ்ட்டுக்கு பிரித்து பார்ப்போம். சரியா? லெட்டரில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்து அதுக்கப்புறம் அண்டரியர் பார்ப்போம். அப்போ 2 ஸ்பைனல் கோட் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது வந்து மெடியுலா, போன்ஸ், மிட் பிரெயின். அப்போ நான் எழுதுகிறேங்க. இது மெடியுலா, இது போன்ஸ், இது மிட் பிரெயின். உங்களுக்கு தெரியும் இது செரிபெல்லோ கோர்டெக்ஸ். சரிதானே? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் பெயின் அண்ட் டெம்பரேச்சர் தான் லெட்ரல் பாத்வேயில் வர முடியும். சரியா? அப்போ நான் இதை வந்து அப்போ அங்கேயே சொன்ன மாதிரி தான் லோ வால்யூம் எடுக்கிறேன்.
லோவர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கோட் லெவல்னு எடுக்கிறேன். இதை வந்து அப்பர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கோட் லெவல்னு எடுக்கிறேன். சரிதானே? எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இப்போ லோவர் லிம்பில் இருந்து என்ன ஒரு ஸ்கின், இது ஸ்கின் எடுக்கிறேனே, இதுவும் ஸ்கின். இப்போ இது அப்பர் லிம்பில் உள்ள ஸ்கின் பார்ட், இது லோவர் லிம்பில் உள்ள ஸ்கின் பார்ட்னு எடுங்க. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் பெயின் டெம்பரேச்சர் ஸ்கின்லேருந்து உணரப்படும். அப்போ உணரப்பட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன இப்படி இருக்கிறது, நான் ஃபுல்லாக கீரையில் இப்படி கொண்டு வரும் டோர்சல் ரூட். இது என்ன டோர்சல் ரூட், நான் ஃபுல்லாகவே அது ரூட்டெல்லாம் கீரையில், ஏன்னா அதை ஏற்கனவே படித்தது தெரியும், அதுக்குள்ளே தான் வரும். ஏற்கனவே நேரத்தில் சொன்ன மாதிரி தான் என்னென்ன எதுக்குள்ளால் போக முடியும். நான் டோர்சல் ரூட்டை மட்டும்தான் இங்கே காட்டிக்கேன். சரிதானே? 2 பக்கமும் காட்டிக்கேன். சரியா? டோர்சல் ரூட் மட்டும். இப்போ பெஸ்ட்டுக்கு லெட்டல் ஸ்பைனோதலமிக் பாத்வே பாருங்கள். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ லெட்டல் ஸ்பைனோதலமிக் பாத்வே தண்ணி பார்க்க போகிறோம். அதில் வந்து பெயின் டெம்பரேச்சர் சென்சேஷன் தான் அந்த பாத்வே மூலமாக கொண்டு போகிறோம். அப்போ அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் பெயினை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். பெயினையும் டெம்பரேச்சரையும் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த பாத்வேக்குள்ளே வரும். சரியா? இப்போ பாருங்கள், பெயின் டெம்பரேச்சர். சரியா? பெயின் டெம்பரேச்சர் ரெண்டுமே சொல்லுவாங்க. அதுக்கான ரிசப்டர் எங்கேருந்து வரும்னா ஃப்ரீ நேவிங் எண்டிங்லேருந்து வருமா. ஃப்ரீ நேவ் எண்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஃப்ரீ நேவ் எண்டிங்லேருந்து வருமா. அதாவது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு, இப்போ ஸ்கின் இப்படி இருக்குது. ஸ்கினோட இங்கேருந்து என்ன இப்படி நேவ் ஆரம்பிக்கும், ஸ்கின்லேருந்து வர சென்சேஷன் இங்கே மாற்றப்படும். நேரத்தோட எல்லாம் சொன்னேன், ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜியை மாற்றப்பட்டு தான் கடத்தப்படும். அப்போ இதை சொல்கிறது ஃப்ரீ நேவிங் எண்டிங். பெயினும் டெம்பரேச்சரும் ஃப்ரீ நேவிங் எண்டிங்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு வேறு சிலர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த ஸ்கினும் இதுவும் வந்து இந்த நேவ் எண்டிங் தானே, இதில் வந்து கெப்சூல்னு சொல்லுவாங்க. கெப்சூல்னால் ஒரு உரை. சரியா? இந்த பெயினை டெம்பரேச்சரையும் கொண்டு போகிற அந்த நேவ் எண்டிங்கில் இந்த கெப்சல் வந்து காணப்படாதான், இந்த உரை வந்து காணப்படாதான். அதனால தான் அது நேவ் எண்டிங் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஃப்ரீ நேவ் எண்டிங்னு சொல்கிறது. அது மாதிரி டெம்பரேச்சர் கொண்டு போகிறதும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த நேவ் வந்து கெப்சலால் மூடப்படாமல் இருக்குமா. சரியா? கெப்சல்னால் ஒரு உரை, அதெல்லாம் மூடப்படாமல் இருக்குமா. அப்போ எப்படி இருக்கும், இப்படி தான் சும்மா இருக்க போகுது, சுதந்திரமாக இருக்க போகுது. சரியா? மூடப்படாமல். அதை தான் சொல்கிறது ஃப்ரீ நேவ் எண்டிங். அப்போ பெயின் டெம்பரேச்சர் கொண்டு போகிறது வந்து ஃப்ரீ நேவ் எண்டிங்லேருந்து. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ரிசப்டர்னு ஒன்று இருக்குது தானே. ரிசப்டரில் தானே பெயின் டெம்பரேச்சர் எடுத்துக்கொள்ளப்படும். பெயினை கொண்டு போகிற ரிசப்டருக்கு சொல்கிறது வந்து நோ ரிசப்டர்னு சொல்லுவாங்க. சரியா? டெம்பரேச்சரை கொண்டு போகிறதுக்கு வந்து சொல்லுவாங்க தேர்மல் ரிசப்டர்னு சொல்லுவாங்க. சரியா? தேர்மல் ரிசப்டர். இப்போ நம்ம பாத்வே படிக்கிற நேரம் சொல்லுவோம், நோ ரிசப்டர்லேருந்து சென்சேஷன் கொண்டு போகப்படுது, அது மாதிரி தேர்மல் ரிசப்டர்லேருந்து சென்சேஷன் கொண்டு போகப்படுது அப்படின்னு கதைப்போம். சரி, அதுக்கு தான் நான் இதை சொன்னேன். அதே மாதிரி பெயினை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸை பார்த்து சொன்னால், இந்த பெயினை கொண்டு போகிற ஃபைபர்ஸ் இருக்குது தானே, ஒரு ஸ்கின்னாக இருந்தால் ஸ்கின்லேருந்து இப்படி போகும் தானே, சென்சேஷனை கொண்டு போகிற ஃபைபர்ஸ் ஏபிசி கேட்டகரியாக வகுப்பாங்களாம் பெயினை கொண்டு போகிறது. அதுலேயும் இந்த ஏ ஃபைபர்ஸ் தான் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஹைலி மைலினேட்டடாக இருக்கும். இப்போ ஹைலி மைலினேட்டட்னால் உங்களுக்கு தெரியும், மைலின் அதாவது கூட மைலினேட்டப்பட்டால் உங்களுக்கு தெரியும் சென்சேஷன் எப்படி, இம்பல்ஸ் எப்படி போகும், வேகமாக போகும். அப்படி தானே, ஃபாஸ்ட்டாக போகும். இம்பல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ பி ஃபைபர்ஸ் எப்படியான ஆள்னு சொன்னால், மைலின் இருக்குதான் ஆனால் குறைவாக இருக்குதான். சரியா? அதாவது ஏ ஃபைபர்ஸை விட குறைவு, இவரை விட குறைவாக இருப்பார். சி வந்து எப்படியான ஆள்னா மயலின் இல்லாத ஆள், மயலின் உரை வந்து இல்லை. அப்போ அன்மயலினேட்டட். இவர் மயலின் இல்லாத ஆள், அதாவது அன்மயலினேட்டட்னு சொல்கிறாங்க. அதாவது அன்மயலினேட்டட் உங்களுக்கு தெரியும், இம்பல்ஸ் எப்படி போகும், ஸ்லோவாக போகும்.
இது தெரிஞ்சுச்சா? அதாவது இந்த பெயினை கொண்டு போகிறது, பெயினுக்கு கொண்டு போகிறது ஏபிசின்னு 3 கேட்டகரியாக ஃபைபர்ஸை பிரிக்கிறாங்க. அதில் ஏ ஃபைபர்ஸாக இருந்தால் ஹைலி மைலினேட்டட் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகும். பியாக இருந்தால் மைலினேட் இருக்குது ஏயை விட குறைய, அப்போ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகுமா, இது ஏயை விட குறைஞ்ச ஃபாஸ்ட்டில் கொண்டு போகும் பி. சி வந்து என்ன, அன்மைலினேட்டட், அதாவது மைலினேட்டட் படையில், அதனால் இது இம்பல்ஸ் வந்து ஸ்லோவாக கொண்டு போகும். சரியா? அடுத்தது பாருங்கள், இந்த ஏ ஃபைபர்ஸ் இருக்குது தானே, இதை வந்து 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று ஏ ஆல்ஃபா, ஏ பீட்டா, ஏ கேமா, ஏ டெல்டாண்டு 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. சரியா? இதெல்லாம் இப்போ ஏ சொல்கிறேன்டா நம்ம பார்த்து படிக்கக்குள்ளே வேணும். சரியா? 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க, அதையும் நான் வச்சுக்கணும். இப்போ நம்மளில் தெரியும் ஒன்று ஃபாஸ்ட் பெயின் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு நம்ம உணர்றதில் ஒரு வகை பெயின் வந்து ஃபாஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்லோ பெயின். இது 2 வகையான பெயின் உணர்வோம். இப்போ ஃபாஸ்ட் பெயின்டா என்ன, இம்பல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கடத்தப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன கேட்டகரிகளை வரும், ஏ ஃபைபர்ஸுக்குள்ளே வரும். இதை ஃபாஸ்ட் பெயினை கொண்டு போகிற யார், ஏ ஃபைபர்ஸ். அதை ஏ ஃபைபர்ஸ் தான் இப்படி கொண்டு போவார். ஸ்லோ பெயினை கொண்டு போகிற யார் அப்போ இருப்பார், இம்பல்ஸ் ஸ்லோவாக கடத்தப்படுற யார், சி ஃபைபர்ஸ். அது விளங்கிட்டா? இப்போ நம்ம சொன்னோம் ஏ ஃபைபர்ஸ்லேயும் ஏ ஆல்ஃபா, பீட்டா, கேமா, டெல்டா இருக்குன்னு சொன்னோம். இங்கே ஃபாஸ்ட் பெயினை கொண்டு போவது ஏ டெல்டா ஃபைபர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஏ டெல்டா ஃபைபர்ஸ் தான் ஃபாஸ்ட் பெயினை அங்கே கொண்டு போகுது. இதுக்குள்ளே விளங்கிட்டா? இதை கொஞ்சம் ஒரு நோட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம மேலே இதுக்கு வரும், லெட்ரல் ஸ்பைனல் தலைமைக்கு பாத்வேக்கு வரும். சரியா? இப்போ நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, பெயின் டெம்பரேச்சர் லெட்ரல் ஸ்பைனல் தலைமைக்கு பாத்வே, இந்த பாத்வே மூலமாக கொண்டு போகும். அப்போ இது கொண்டு போகிற நேரம் பெயினாக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்ல போகிற இந்த பாத்வே மூலமாக தான் கொண்டு போகுது. அப்போ நான் டெம்பரேச்சருக்கு இந்த படத்தை கீறாமல் பெயினை கீற போகிறோம். எனக்கு பெயினில் 2 வகையான பெயின் இருக்குது, 2க்கும் கீறணுமே. அதால் பெயினை கீறிட்டு டெம்பரேச்சருக்கு எப்படி வரும்னு சொல்கிறேன். பெயினுக்கு வர மாதிரி தான் டெம்பரேச்சருக்கும் வரும். சரியா? பெஸ்ட்டுக்கு நான் பெயினுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. பெயினை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்கின், இங்கேயும் ஸ்கின், இது அப்பர் லிம் லெவல், இது லோவர் லிம் லெவல். அப்பர் லிம் லெவலில் இருந்து ஸ்கின்னில் ஒரு சென்சேஷன் வருதுன்னு வைங்களேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீ நேவிங் எண்டிங் இருக்கும். ஏன் ஃப்ரீ நேவிங் எண்டிங், நம்மளுக்கு தெரியும் பெயின் பாத்வேலாம் ஃப்ரீ நேவிங் எண்டிங். இது வந்து நான் எடுக்கிறேன் என்ன ஃபைபர்ஸ், ஏ டெல்டா ஃபைபர்ஸ்னு எடுக்கிறேன். ஏ டெல்டா ஃபைபர்ஸ்னால் என்ன, நம்மளுக்கு தெரியும் ஃபாஸ்ட் பெயினை கடத்துறாள், ஃபாஸ்ட் பெயினை கடத்துறாள். சரியா? இன்னொரு நேவ் எடுக்கிறேன், இதுவும் ஃப்ரீ நேவிங் எண்டிங் தான். இதை வந்து சி ஃபைபர்னு எடுக்கிறேன். சி ஃபைபர்னு நமக்கு தெரியும் ஸ்லோ பெயின். அப்போ உங்களோட உடம்புலேருந்து ஒரு ஃபாஸ்ட் பெயின் சென்சேஷனும் வருது, ஸ்லோ பெயின் சென்சேஷனும் அப்பலிம் ஸ்கின்னில் இருந்து வருதுன்னு வைங்க. அதே மாதிரி லோவலிம்லேருந்து என்ன வரலாம் தானே, ஒரு ஃபாஸ்ட்டும் வரலாம், ஸ்லோவும் வரலாம். இப்போ நான் இப்படி எடுக்கிறேன், ஃபாஸ்ட்டும் வரலாம், ஸ்லோவும் வரலாம். அப்படி வந்தால் நம்மளுக்கு தெரியும் இந்த நேவில் இதில் கங்க்லியன் எங்கே இருக்குன்னா டோர்சல் ரூட்டில் தான் இருக்கும். அங்கேயே சொன்ன மாதிரி திருப்பி எங்கே நான் சொல்ல இல்லை, அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் கங்க்லியன்டா என்ன அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் கங்க்லியன் எங்கே இருக்கும்னா டோர்சல் ரூட்டில் இருக்கும். எங்கே இருக்கும், டோர்சல் ரூட்டில் இருக்கும். சரியா? இது விளங்கிட்டு தானே, டோர்சல் ரூட்டில் இருக்கும் கங்க்லியன். இது என்ன, டோர்சல் ரூட், டோர்சல் ரூட்டில் இருக்கும் கங்க்லியன் ரெண்டுக்குமே. அதுக்கு போகிற என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியும், எங்கே வரும், தொடர்ச்சியாக இங்கே வரும். எங்கே, ரெண்டுமே எங்கே வரும், இங்கே வருவார். எங்கே வருவார், இங்கே வருவார். அதாவது ஸ்பைனல் கோட்ரை போஸ்டரியர் ஹோன், அதாவது கிரே மேட்டரில் போஸ்டரியர் ஹோனுக்கு வருவார். அங்கே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தெரியும் டோர்சல் கோலம் பாத்வே படிச்சிருந்தேன் நேரத்தோட போன வீடியோவில். அதில் வந்து இங்கே ஸ்னப்ஸ் நடக்குமா, ஸ்பைனல் கோட்டில் நடக்காது. அது தொடர்ச்சியாக அப்படி மேலே போய் மெடியூலாவில் தான் ஸ்னப்ஸ் நடக்கும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, லெட்ரல் பாத்வேயில், லெட்ரல் ஸ்பைனல் தலைமைக்கு பாத்வேயில் நடக்கும்னு சொன்னால் இங்கே ஸ்னப்ஸ் நடக்குமா. ஏன், கிரே மேட்டரில் போஸ்டரியர் ஹோனில் நியூக்ளியஸ் இருக்கும். அப்படி தானே, அந்த நியூக்ளியஸோட என்ன நடக்கும்னா ஸ்னப்ஸ் நடக்கும். அப்போ இங்கேயே என்ன செஞ்சிடும், இதில் ஃபெஸ்டோட நியூரோன் முடிஞ்சிடும். அப்போ ஃபெஸ்டோட நியூரோன்னு சொல்கிறது இந்த பகுதியை தான். சரியா? ஸ்லோ பெயினாக இருந்தால் இந்த பகுதி, ஃபாஸ்ட் பெயினாக இருந்தால் இந்த பகுதி, ஃபெஸ்டோட நியூரோன் முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்ன, போஸ்டரியர் ஹோன்லேருந்து அதுலேருந்து நியூக்ளியஸ்லேருந்து என்ன நடக்கும், ஒயிட் மேட்டர் எங்கே போகும், நம்ம லெட்டல் தண்ணி பார்த்துக்கணும். லெட்டல்னு சொன்னால் என்ன, இந்த பகுதி, இதுவும் லெட்டல் பகுதி தான். ஆனால் இங்கே போகாது, கொண்டால் லெட்டல் சைட்டுக்கு போகும். கொண்டால் லெட்டல்னால் இதுக்கு எதிர்பக்கம் இப்படி தான் போகும், இங்கே கொண்டு போகணும். அது விளங்கிட்டா?
அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் டோர்சல் ரூட்லேயும் தான் எங்கள் கங்க்லியன் இருக்க போகுது. அப்படியே வரும் போஸ்டீரியர் ஹார்னுக்கு வரும். இங்கே வந்து என்ன நடக்கும், சினப்ஸ் நடக்கும். அதாவது கிரே மேட்டரில் உள்ள போஸ்டீரியர் ஹார்னில் உள்ள கிரே மேட்டரோட நியூக்ளியஸோட சினப்ஸ் நடக்கும். சினப்ஸ் நடந்து என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் நியூரான் என்ன செய்யும், லெட்டரல் சைட் கொண்டோல் லெட்டரல் சைட்டுக்கு போகும். அப்படி போகும். சரியா, அது இவ்வளோ விளங்கிட்டா? ஓகே. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் அப்பலிமா இருந்தால் என்ன மீடியலாக போகும், லோவலிமா இருந்தால் லெட்டரலாக போகும். அப்போ இந்த ஃபைபர்ஸ் ரெண்டுமே எப்படி போகும், இப்படி மேலே போகுது. சரியா, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, அதுக்கு மீடியலாக போவாங்க. அப்படி தானே, இப்படி போவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன லோவலிம்லேருந்து வர சென்சேஷன், இவங்க ரெண்டு பேரும் என்ன அப்பலிம்லேருந்து வர சென்சேஷன். நாளைக்கு அவங்களுக்கு இப்படி பெயின் பாத்வே தான் கேட்பாங்க. பெயின் பாத்வேனா ஃபாஸ்ட் பெயின் ஸ்லோ பெயின் இருக்குன்னு எழுதணும். ஃபாஸ்ட் பெயினை மட்டும் கேட்டால் அந்த ஃபாஸ்ட் பெயின் ட்ராக்கை மட்டும் எப்படி போகுதுன்னு எழுதணும். சரியா, இப்போ நான் ஃபாஸ்ட் பெயின் ஸ்லோ பெயினுக்கு தனித்தனியாக சொல்லாமல் சேர்த்தே சொல்லிட்டு போகிறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தானே எப்படி போகும். சரி தானே, அப்படி பெய்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யும்டா, என்ன ஸ்பைனல் கார்ட் முடிஞ்சு மெடியுலாக்கில் போகும். அதே மாதிரி போன்ஸுக்குள்ளே போகும், மிட் பிரெயினுக்குள்ளே போகும். போகிற நேரம் நம்மளுக்கு தெரியும், இந்த போன்ஸ் மெடியுலா மிட் பிரெயினில் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன், வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்னென்னு சொல்லியிருப்பேன். இது என்ன ரெட்டிகுலர் ஃபார்மேஷன், அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கும். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன்னா என்னென்னு, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் எங்கே காணப்படும்னு சொன்னேன், பிரெயின் ஸ்டெம். அதாவது பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிறது மிட் பிரெயின் போன்ஸ் மெடியுலா அதுக்குள்ளே காணப்படும்னு சொன்னேன். அப்போ அந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் அப்போ பிரெயின் ஸ்டெத்துக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த வார ஃபைபர்ஸ்லாம் என்ன செய்யும்னா, எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு ஆளுக்குள்ளால் போகும். இது என்ன ஆள்னு சொன்னால், இப்படி வர ஃபைபர்ஸ் இதுக்குள்ளால் போகும், இதால் வர ஃபைபர்ஸ் இதுக்குள்ளால் போகும். வைங்கண்ணே, இல்லாடி இப்படி எடுப்போமே. இது வந்து பெயின் தானே, பெயினுக்குரிய எல்லாருமே இதுக்குள்ளால் போகுதுன்னு வைப்போம். இப்போ இது என்ன செய்வார், இப்படி வருவார், மேலே வருவார், வந்து இப்படி போவார். சரி தானே. அப்போ இவரை என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஸ்பைனல் லமினஸ்கஸ், என்ன ஸ்பைனல் லமினஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பைனல் லமினஸ்கஸ் அந்த பகுதிக்குள்ளால் போகும். எதுக்குள்ளே, மிட் பிரெயின் போன்ஸ் மெடியுலாக்குள்ளே போகிற நேரம். சரி தானே. அப்படி போகிற நேரம் சில ஃபைபர்ஸ் இப்போ போகிற நேரம் அடுத்தது எங்கே போகும், அடுத்தது நான் சொல்கிறேன் தலமஸ். உங்களுக்கு தெரியும் தலமஸ் இப்படி இருக்கும். தலமஸில் என்ன பிபிஎல் இருக்கும்னு நேரத்தோடு சொன்னேன். அந்த பிபிஎலுக்கு போகும் எல்லாமே. ஆனால் இந்த போகிற இதில் இப்போ ஏன் நான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் சொன்னேன்டா, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன்டா ஏற்கனவே நான் படிச்சிக்கிறோம், என்னதால் ஆக்கப்பட்டீங்கன்னு அதை கொஞ்சம் பாருங்கள். அப்போ சில ஃபைபர்ஸ் வந்து அதுலேயும் ஃபாஸ்ட் வருது ஸ்லோவும் வருது தானே. இதில் இந்த ஸ்லோ பெயின் இருக்கு தானே, அதில் ஃபைபர்ஸ் டெஸ்டில் தான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு இப்படி போகும். ஃபாஸ்ட் போகாது. என்ன ஸ்லோ பெயினில் ஃபைபர்ஸ் தான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும். அப்போ இப்படி வார ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து போகணும். ஸ்லோ மட்டும் என்ன செய்யும், கொஞ்சம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும். மற்றது எல்லாமே எங்கே போகும், இங்கே போவார், எங்கள் தலமஸ்ட பிபிஎலுக்கு போவார். ஆனால் ஃபாஸ்ட் எல்லாமே என்ன செய்யும், மேலால் போய் இது ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகாது. ஃபாஸ்ட்டு ஒன்றுமே ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகாது. அது அப்படியே தலமஸுக்கு மட்டும்தான் போகும். அது விளங்கிட்டா. இப்போ ஏன் ஸ்லோ ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகுது, ஃபாஸ்ட் போகலைன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுக்கு ஸ்லோ பெயின் ஃபாஸ்ட் பெயின் என்னென்னு கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். பாருங்கள், ஃபாஸ்ட் பெயின் ஸ்லோ பெயின் படிக்கும். அதில் நம்மளுக்கு தெரியும் ஃபாஸ்ட் பெயின் என்ன ஸ்லோ பெயின் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஊசி ஒன்று குத்துதுன்னு வைங்க, ஊசி குத்துற சந்தர்ப்பத்தில் வர்றது தான் ஃபாஸ்ட் பெயின். அப்போ அதுக்கு பிறகு என்ன நினைக்கும், குத்தின பிறகு என்ன நடக்கும், காயம் வரும். காயம் வந்தால் அதில் என்ன வரும், ஒரு எரிச்சல் மாதிரி ஒன்று வரும், ஒரே நோவிற்றிக்கும். அதை சொல்கிறது ஸ்லோ பெயின். சரியா. அப்போ ஃபாஸ்ட் பெயின்னு சொல்கிறது குத்தக்குள்ளே வரும், அதுதான் சொல்கிறது ஃபாஸ்ட் பெயின். ஸ்லோ பெயின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வருது. சரியா. இப்போ ஃபாஸ்ட் பெயின்னு சொல்கிறது குத்துற சந்தர்ப்பத்தில் வராது, உடனே என்ன செஞ்சிடும், மறைஞ்சிடும். ஸ்லோ பெயின்னு சொல்கிறது குத்தின பிறகு காயத்தால் வருது, அது வந்து என்ன நீல நேரத்துக்கு இருக்க போகுது. இப்போ அதுக்கு பிறகு முதல் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்.
இப்போ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஃபங்க்ஷன் என்ன? இப்போ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் எதுக்குள்ளே இருக்கும்? பிரெயின் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஃபங்க்ஷன் என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கேனைக்கே ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் இப்படி செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன செய்யும்டா தலமஸ் இங்கே இருக்கும். தெரியும் தானே நம்மளுக்கு? இப்படி தலமஸ் இப்படி இருக்கும். தலமஸ்ட நடுவில் இருக்கிறது தான் என்ன நியூக்ளியை இப்படி இருக்கும். தலமஸ்ட நடுவில் இருக்கிற நியூக்ளியை என்ன கிரே மேட்டரால் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ தலமஸ்ட நடுவில் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த நியூக்ளியைடு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இன்ட்ரா லாமினார் நியூக்ளியன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்ட்ரா லாமினார் நியூக்ளியை இது என்னதுக்கு இதுன்னு சொன்னால் அந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த இன்ட்ரா லாமினார் நியூக்ளியோட கனெக்ட் ஆகி இருக்கும். அதேபோல் இந்த இன்ட்ரா லாமினார் நியூக்ளியிலேருந்து இப்படி செரிப்ரல் கார்டெக்ஸுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் தகவலை வழங்கிட்டு இருக்கும். அதாவது இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு மெயினான ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற ஆளாக இருக்கிறார். யாரை? கார்டெக்ஸு. ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையிலேருந்து இரவு தூங்க வரைக்கும் நிறைய வேலை செய்யுங்க. அப்படி நிறைய வேலை செய்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்குதானே இது வந்து டயர்ட் ஆகும். இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் டயர்ட் ஆகுறதால தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நித்திரை வருதான். சரியா? அப்போ முழுக்கிட்டு இருக்கிற நேரம் என்ன நடக்கும்? ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஆக்டிவில் இருக்கும். ஆக்டிவில் இருந்து என்ன செய்யும்? செரிப்ரல் கார்டெக்ஸையும் ஆக்டிவாக வச்சுக்கொள்ளும். சரி தானே? இப்போ நீங்கள் ஸ்லீப் அதாவது தூங்குகிற நேரம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன நடக்கும்னு சொன்னால் அது வந்து டயர்ட் ஆகுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் அலர்ட்னஸ் போகுமா? இதுக்கு செரிப்ரல் கார்டெக்ஸுக்கு போகாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இரவு முழுக்க தூங்குறீங்கன்னு வைங்க. இப்போ தூங்குகிற நேரம் இப்போ வந்து என்ன செய்கிறார்? ஒரு நாய் ஒன்று குறைக்குது. இப்போ நாய் ஒன்று குறைக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. ஏன் நல்ல தூக்கத்தில் இருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வந்து என்ன டயர்டில் இருக்குது. அப்போ டயர்டாகி இருக்கிறதால அது வந்து என்ன கார்டெக்ஸுக்கு வந்து என்ன நடக்கும்? கார்டெக்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நாய் குறைக்கிறதா இருக்கட்டும், உங்களை யார் சரி வந்து இப்படி மெதுவாக தடவினாதாக இருக்கட்டும், எந்த சென்சேஷனும் போகாது கார்டெக்ஸுக்கு. சரியா? ஆனால் மார்னிங் டைமில் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வந்து ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி ஏதாவது சென்சேஷன் நம்ம கொடுத்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம காலையில் அலாம் வைப்போம் நல்ல சவுண்டாக. இல்லாட்டி என்ன செய்வோம்? யாருக்கு சரி படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றி விட்டு என்னெல்லாம் செய்வாங்க? அவங்க திடீர்னு எழும்புவாங்க. ஏன் திடீர்னு எழும்புவாங்கன்னு சொன்னால் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன நடக்குதுன்னு சொன்னால் டக்குன்னு டயட்லேருந்து அலர்ட்னஸ் ஆகுது இல்லைங்க. அலர்ட்னஸ் ஆகிற நேரம் என்ன செய்யும்? இது உடனே என்ன செய்யும்? செரிப்ரல் கார்டெக்ஸை ஆன் பண்ணும். சரியா? செரிப்ரல் கார்டெக்ஸை ஆன் பண்ணி மற்ற ஆக்டிவிட்டிகளை செய்ய வைக்கும். அப்போ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் அலர்ட்னஸ். அதாவது ஒரு அலர்ட்னஸ் மூலமாக என்ன செய்யும்னா செரிப்ரல் கார்டெக்ஸில் ஆக்டிவிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறது வேலை தான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் பாத்வேயில் ஃபாஸ்ட் பெயின் எல்லாமே எங்கள் தலமஸுக்கு பிபிஎலுக்கு போயிடும். பிபிஎல்னா என்ன படிக்கும் நேரத்தோட. சில ஸ்லோ ஃபைபர்ஸ்ட்டை வந்து ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும், சில இது தலமஸுக்கு போகும். ஆனால் ஃபாஸ்ட் பெயினில் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகாது. ஏன் ஸ்லோவோட போகுது ஃபாஸ்ட்டாக போகாதுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு பெயின் வருது. சரியா? இப்போ ஊசியால் ஒரு ஆள் குத்துறாங்கன்னு சொன்னால் குத்தின உடனே வர்றது என்ன? ஃபாஸ்ட் பெயின். அது என்ன? குத்தின உடனே மறைஞ்சு போயிடும். அது ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது நேரடியாகவே தலமஸுக்கு போயிடும். ஆனால் ஸ்லோ பெயினில் வந்து ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகுது. அதனால தான் உங்களுக்கு குத்தின பிறகு காயம் வந்த பிறகு ஏதாவது எரிச்சல் நோவு வந்தால் உங்களுக்கு ஒரு காயம் ஒரு வலி வந்துச்சுன்னா உங்களை நித்திரை கொள்ள விடுமா? உங்களுக்கு நித்திரை வராது. ஏன்? ரெட்டிகுலர் ஃபார்மேஷனை அது வந்து அலர்ட்டாக வச்சுக்கணும். அதாவது டயர்டாக விடாது. ஏன்? ஒரே இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனு. சரியா? இப்படி வலி இருக்குது, உனக்கு வலி இருக்குது அப்படின்னு. அதனால் என்ன? ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் டயர்ட் ஆகுமா? ஆகாது. ஏன்? அது ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நித்திரை வரையில் பெயின் வந்தால். அப்போ ஸ்லோ பெயினால் தான் என்ன நடக்குது? உங்களுக்கு நித்திரை வராமல் இருக்குது. வந்து எல்லாமே என்ன ஃபைபர்ஸ் எல்லாமே ஸ்லோ ஃபைபர்ஸ் ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே எங்கே போயிடும்? பிபிஎல் தலமஸுக்கு போயிடும். தலமஸுக்கு போய் அடுத்தது என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன? நம்மளுக்கு இங்கே இன்டர்னல் கேப்சல்னு ஒரு அல்ரிப்பார், அது ஏற்கனவே படிக்கிறது தான். அப்போ இங்கே தலமஸ் பிபிஎலுக்கு போய் என்ன செய்யும்? செகண்ட் ஆர்டர் நியூரான் முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் நியூரான் வந்துச்சு, கெங்க்லியனை உருவாகிச்சு, ஸ்பைனல் கோட்டில் ஸ்னப் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் நியூரான் ஸ்பைனல் கோட்டில் போஸ்டரியர் ஹார்னில் ஆரம்பிச்சிச்சு.
அது என்ன செஞ்சிச்சு, லெட்டல் சைட்டுக்கு கொண்டால் லெட்டல் சைட்டுக்கு போச்சு. அதாவது இங்கே என்ன நடக்குது, க்ரோஸ் நடக்குது இல்லைங்களா, டிகசேஷன் நடக்குது. இப்போ நடந்து அப்போ டிகசேஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் பெயின் டெம்பரேச்சர் லெட்டல் பாத்வேயில் ஸ்மைல் கோட் லெவலில் தான் நடக்குது. க்ரோஸ் நடக்குது பாருங்கள், இங்கால சைட்லேருந்து இங்கால பாத்வேக்கு போயிருக்கலாமே, ஆனால் அது அங்கால போகலையே, இங்கால போகுது, இங்கால பக்கம் தான் போகுது. அப்போ இங்கே க்ரோஸிங் நடக்குது. அதுபோல் ஃபைபர்ஸ்லாம் மேலே போகுது. அதே மாதிரி ஸ்பைனல் லமினஸ்கன்ற ஒரு பகுதியால் எல்லா ஃபைபர்ஸும் போகுது. அதில் ஸ்லோ பெயினாக இருந்தால் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு என்ன செய்யுது, ஃபைபர்ஸை வழங்குது. கொஞ்சம் ஃபைபர்ஸ் எங்கள் தலமஸுக்கு போகுது. ஆனால் ஃபாஸ்ட் பெயினாக இருந்தால் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு வழங்காமல் அப்படியே மேலே போய் எங்கள் தலமஸ்ட விபிஎல் நியூக்ளியஸில் ஸ்னப் செஞ்சு அந்த நியூரான் செகண்டோட நியூரான் முடியுது. அதுக்கப்புறம் என்ன புதுசாக தேர்டோட நியூரான் ஆரம்பித்து எங்கே போவோம், விபிஎலுக்கு போவோம். விபிஎலாக இன்டர்னல் கேப்சலுக்கு போவோம். இது என்ன இன்டர்னல் கேப்சல் பகுதிக்கு போவோம். அங்கேயே மாதிரி டோசல் பார்த்து மாதிரி இன்டர்னல் கேப்சலுக்கு போய் அப்படி இன்டர்னல் கேப்சல்லேருந்து எங்கே போவோம், கொரோனா ரேடியேட்டா மூலம் செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போவோம். இங்கே போய் என்ன உணர்வுகள் அறியப்படும். சரியா, இதுதான் என்ன லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. இதில் பெயின்ட்டு. இப்போ டெம்பரேச்சர்லேயே பார்ப்போம். இப்போ டெம்பரேச்சரும் அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு இங்கே பெயின் மாதிரி 2 ஃபைபர்ஸ்லாம் இல்லை. சரியா, அங்கே ஒரு ஆள் தான். இப்போ லோ வால்யூம்லேருந்து வர்றது லோ வால்யூமில் இந்த ஸ்பைனல் கோட் வழியாக போகும். அதே மாதிரி போகும். இந்த சி ஃபைபர்ஸ் அதே மாதிரி ஒரு ஃபைபர் அப்படி போகும். போய் என்ன செய்யும், லோ வால்யூம்லேருந்து இப்படி ஸ்னப்ஸ் இங்கேயே மாதிரி நடக்கும். எங்கள் போஸ்டீரியர் ஹார்னில் நடக்கும். போஸ்டீரியர் ஹார்னில் நடந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டோட நியூரான் முடியும். ஒரு செகண்டோட நியூரான் ஆரம்பித்து கொண்டோலேட்டல் சைட்டுக்கு போகும். அதாவது லெட்டல் இந்த பக்கத்துக்கு போகும். போய் எங்கே மேலே ஏறும். அதேமாதிரி அப்பர்லிம்லேருந்து வர சென்சேஷனும் என்ன, இப்படி வந்து டோர்சல் ரூட் இப்படியே வரும். டோர்சல் ரூட்டில் கங்கிலியனை உருவாக்கும். இப்படி போகும் எங்கே போஸ்டீரியர் ஹார்னுக்கு போகும் கிரே மேட்டரில். அதுக்கு போய் அங்கே ஃபஸ்ட்டோட நியூரான் முடிஞ்சிடும். திருப்பி என்ன நடக்கும், கொண்டோலேட்டல் சைட்டுக்கு போகும். போய் என்ன செய்யும், மேலே ஏறும். லோ வால்யூம்லேருந்து வாரது இங்கால பக்கத்தால் ஏறும். அப்பர்லிம்லேருந்து வாரது இங்கால பக்கத்தால் ஏறும். மீடியல் லெட்டல் பக்கத்தால், அதாவது லோ வால்யூம் மீடியலாகவும் அப்பர்லிம் லெட்டலாகவும் ஏறும். ஏறி என்ன செய்யும், இங்கேயும் ஸ்பைனல் லமினஸ்களுக்குள்ளால் போகும். இது டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ். அப்படி போய் என்ன ஸ்பைனல் லமினஸ்களுக்குள்ளால் அப்படியே மேலே போகும். இதுவும் எங்கள் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகாது. ஸ்லோ பெயின் ஃபைபர்ஸ் மட்டும்தான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும். அப்போ டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் அப்படியே ஸ்பைனல் லமினஸ்களுக்குள்ளால் போய் எங்கே போகும், தலமஸ்ட பிபிஎல் நியூக்ளியஸுக்கு போகும். போகும். பிபிஎலுக்கு போய் திருப்பி என்ன செய்யும், இன்டர்னல் கேப்சலில் போஸ்டீரியர் ஹார்னுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன இதுகளை உருவாக்கும். இதை கொரோனா ரேடியேட்டாவை உருவாக்கி செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போகும். இதுதான் பெயின் டெம்பரேச்சர் பாத்வே. நான் பெயினை மட்டும் சொல்லிக்கிறேன், டெம்பரேச்சர் வாயால் சொன்னேன். அப்போ பெயின் டெம்பரேச்சர் எல்லாம் ஒரே பாத்வேயில் தான் போகும். பெயினுக்கு மட்டும் ஸ்லோ பெயின் ஃபாஸ்ட் பெயின் இருக்குது. அந்த ஃபாஸ்ட் பெயின் எப்படி போகுது, ஸ்லோ பெயின் அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் போகுது. ஆனால் ஸ்லோ பெயின் இடையில ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு மட்டும் இதை கொடுக்குறாரு. டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான், ஃபாஸ்ட் பெயின் மாதிரி அப்படியே போவார், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு கொடுக்க மாட்டார். சரி தானே, இவ்வளோ தான் லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. அது சொல்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள். பெயின் போகிற நேரம், பெயினுக்கு தான் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. பெயின் போகிற நேரம் நம்மளுக்கு தெரியும் என்ன, தலமஸுக்கு போய் இன்டர்னல் கேப்சலுக்கு போகும். போயிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்டர்னல் கேப்சலுக்கு போயிட்டு எங்கே போகும், செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போகும். அதாவது கொரோனா ரேடியேட்டா மூலமாக இதுக்கு போகும். அப்போ இதை சொல்கிறது என்ன, செரிப்ரல் கோர்டெக்ஸில் எங்கே போகும், போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் இந்த பகுதிக்கு பெரும்பாலான இதுகள் போகும். ஆனால் சிலது வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், சில இந்த பெயினில் பெரும்பாலான போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு போகும். அதே மாதிரி இந்த செரிப்ரல் கோர்டெக்ஸ்லேயே 2 பகுதி இருக்குது, இன்னொரு 2 பகுதி இருக்குது. இதுக்கு பெயினுக்கு மட்டும் ஸ்பெஷல். ஒன்று எங்கே இருக்கும், இன்சுலான்னு பகுதி. அதாவது இந்த பகுதியில் இருக்கும் இன்சுலா, 2 பக்கமே இருக்கும் இன்சுலா. அதே மாதிரி இந்த பகுதி இதை சொல்கிற இந்த பகுதியில் ஒன்று இருக்கும். அதாவது இந்த பகுதி இதை சொல்கிறது வந்து சிங்குலேட் கைரஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பகுதியை சொல்லுவாங்க சிங்குலேட் கைரஸ். சரியா, சிங்குலேட் கைரஸ்னு சொல்லுவாங்க. இதை சொல்லுவாங்க இன்சுலா பகுதி. இப்போ சில ஃபைபர்ஸ் இன்டர்னல் கேப்சல்லேருந்து இங்கே கொரோனா ரேடியேட்டா மூலம் போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு போகிற மாதிரி சில ஃபைபர்ஸ் என்ன செய்யும், இன்டர்னல் கேப்சல்லேருந்து இன்சுலாவுக்கு போகும். அதே மாதிரி சில ஃபைபர்ஸ் என்ன செய்யும்னா சிங்குலேட் கைரஸுக்கு போகும். இந்த இன்சுலாவும் சிங்குலேட் கைரஸும் என்ன இருக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பெயின் வந்தால் சில நேரம் என்ன நினைக்கும், உங்களுக்கு சத்தி வர மாதிரி வாமிட்டிங் வரும். அதே மாதிரி சில நேரம் ஹார்ட் ரேட் கூடும் சில ஆக்களுக்கு. அப்போ அதெல்லாம் என்ன தூண்டுறான்னு சொன்னால் அந்த இன்சுலா தான் தூண்டுவார். பெயின் வந்தால் வரும் தானே,
அதெல்லாம் தூண்டுறது இன்சுலா. அதாவது பெயின் வந்தால் ஆட்டோனாமிக் ரெஸ்பான்ஸ், அதாவது ஹார்ட் ரேட் கூடுறது, வாமிட்டிங் வர்றது, அதுகெல்லாம் தூண்டுறாள் எதுன்னு சொன்னால் இன்சுலா. சரி, அதால் தான் பெயின் ஃபைபர்ஸ் இன்னர் கேப்சலுக்கு போய் கொஞ்சம் ஃபைபர்ஸ் எங்கே போகுது, இன்சுலாவுக்கு போகுது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஸ்லோ ஃபைபர்ஸ் தான் இன்சுலாவுக்கு போகுமா. ஃபாஸ்ட்டும் போகும், ஆனால் ஸ்பெஷலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொதுவாக போகிறது எதுன்னு சொன்னால் கேட்டால் ஸ்லோ ஃபைபர்ஸ் தான் இன்சுலாவுக்கு போகும். அதே மாதிரி சிங்குலேட் கைரஸுக்கு ஸ்லோவும் போகும், ஃபாஸ்ட்டும் போகும். அது என்னத்துக்கு முக்கியம்னு சொன்னால் சிங்குலேட் கைரஸுக்கு போனால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சிங்குலேட் கைரஸ்னால் என்ன, உங்களுக்கு ஒரு பெயின் வந்தால் நீங்கள் அழுவீங்க. அதே மாதிரி என்ன செய்வீங்க, உங்களோட முகம் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுவீங்க தானே. அதாவது எமோஷனல் வெளிப்பாடை காட்டுறது தான் சிங்குலேட் கைரஸ். பெயின் வந்தால் ஒரு எமோஷனல் காட்டுவீங்க தானே, அந்த எமோஷனல் வெளிப்பாடை காட்டுறது தான் சிங்குலேட் கைரஸ்னு சொல்கிறது. சரியா? அப்போ போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ்னு என்ன, அதானே மெயின். எல்லாம் போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு தனி போகிறது. பெயின் அடிக்கணும் என்ன இதுனாலும் செரிப்ரல் கார்டில் போஸ்ட் சென்ட்ரல். அப்போ இங்கே போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ்னு என்ன வேலை, அந்த பெயின் வகை என்ன, அதுகள் அறிகிறது, எங்கின குத்திக்கு அதுகள் அறிகிறது தான் போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ். அப்போ சிங்கிள் கைரஸ் வந்து எமோஷனல் சம்மந்தப்பட்டது. இன்சுலா வந்து என்ன, ஹார்ட் ரேட்டை கூட்டது, வாமிட்டிங், ஆட்டோனாமிக் ரெஸ்பான்ஸோட தொடர்புப்படுது. அப்போ 3 பகுதி இருக்குது பெயின் போகிறதுக்கு. செரிப்ரல் கார்டெக்ஸில் 3 பகுதியோட இணையும். இன்சுலான பகுதி, போஸ்ட் சென்ட்ரல் கைரன்ஸ்ட பகுதி, சிங்குலேட் கைரன்ஸ்ட 3 பகுதி. 3ம் என்னென்னது அறியுதுன்னு நான் சொன்னேன். இவ்வளோ தான் பெயின் பாத்வே. இப்போ டெம்பரேச்சர் இருந்தால் என்ன, அப்போதே சொன்ன மாதிரி இன்னர் கேப்சலுக்கு வந்து அது போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கே போகும். இன்சுலா, சிங்குலேட் கைரஸ் அதோட தொடர்பெல்லாம் பெருசாக இல்லை. அப்போ அங்கே கதைக்கல, அவங்க பெயினுக்கு மட்டும்தான் கதைக்கிறாங்க 3 பகுதின்னு பிரிச்சு. சரியா? இதுதான் என்ன, லெட்டரல் ஸ்பைனோதலமிக் பாத்வே. உங்களை சொன்னது தான் லெட்டரல் ஸ்பைனோதலமிக் பாத்வே. அதால் கொண்டு போகிறது பெயின், டெம்பரேச்சர். இப்போ அவங்க எஸ்ஐ கேள்வியில் பெயினை கேட்டாங்கன்னா பெயினுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு போகணும். டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு போகணும். என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு போனால் சரி. இப்போ அடுத்தது வந்து அண்டோலேட்டரல் சிஸ்டத்தில் ரெட்ரல் ஸ்பைனோதலமிக் பாத்வே பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் அண்டரோ ஸ்பைனோதலமிக் பாத்வே. அதால் என்னென்ன கொண்டு போவோம், க்ரூ டச், ப்ரெஷர் கொண்டு போவோம். அதை எப்படி கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். க்ரூ டச், ப்ரெஷர் ரெண்டுமே ஒரே பாத்வேயில் தான் கொண்டு போவோம். அப்போ நான் ஏதாவது ஒன்றுக்கு சொல்ல போகிறேன், க்ரூ டச்சுக்கு இல்லாட்டி ப்ரெஷருக்கு ஏதாவது கொண்டு சொல்கிறேன். க்ரூ டச்சுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ க்ரூ டச் இல்லாட்டி ப்ரெஷரை பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் அதே மாதிரி தான். பாருங்கள், இது ஸ்பைனல் கார்ட் லெவல்னு உங்களுக்கு தெரியும். இது லோவர் லிம்புக்குரிய லெவல்னு வைங்க. இது அப்பர் லிம்புக்குரிய லெவல்னு வைங்க. சரியா? இப்போ நான் க்ரூ டச் வந்து போகுதுன்னு வைப்போம். ரிசப்டர்லேருந்து என்ன நடக்கும், இப்படி க்ரூ டச் போகும். சரியா? போய் என்ன செய்யும், இந்த டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கும். அங்கேயும் மாதிரி தான், டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கும். இங்கேயும் டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி எங்கே போவோம், அப்பர் லிம்புக்குரியது லோவர் லிம்புக்குரியதுன்னு கேட்டுட்டு போவேன். எங்கே போவோம், போஸ்டரியர் கோனுக்கு போவோம். எதிர டைமீட்டரை போஸ்டரியர் கோனுக்கு போய் அங்கே என்ன நடக்கும், ஸ்னப்ஸ் நடக்கும். அதாவது ஃபெஸ்டோட நியூரான் முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன, இதுலேருந்து வர நியூக்ளியஸ்லேருந்து ஒயிட் மேட்டர் தொடங்கி செகண்டோட நியூரான் உருவாக்கி எங்கே போகும், அண்டரியர் பாட்டுக்கு போகும். எங்கே போகும், அண்டரியர் பாட்டுக்கு போகும். அதாவது இந்த பகுதிக்கு போகும். வரைஞ்சா அண்டரியர் பாட்டுக்கு போய் இப்போ பாருங்கள் எங்கே போகும், ஒயிட் மேட்டர், அதாவது அண்டரியர் ஒயிட் மேட்டருக்கு போகும். அதால் தான் இது என்ன அண்டோ லெட்டர், அதாவது அண்டரோ ஸ்பைனோதலமிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அண்டரோ அதாவது அண்டரியர் ஒயிட் மேட்டருக்கு போகும். அதாவது என்ன நடக்குது, இங்கேருந்து ஸ்னப்ஸை உருவாக்கி செகண்டோட நியூரான் க்ரோஸ் ஆகுது. க்ரோஸ் ஆகி எங்கே போகுது, இங்கே போகுது. சரியா? அதாவது ஒயிட் மேட்டருக்கு போகுது. அப்போ இங்கே என்ன க்ரோஸிங் எங்கே நடக்குது, ஸ்பைனல் கார்ட் லெவலில் தான் நடக்குது. அதாவது இங்கேருந்து இங்கே போகுது, அது க்ரோஸிங் தானே. அது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ஸ்பைனல் கார்ட் லெவலில் தான் இங்கேயும் க்ரோஸிங் நடக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பைனல் கார்ட் லெவலில் தான் க்ரோஸிங் ஆகி தான் லெட்டல் சைட்டுக்கு போச்சு. இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்படி மேலே போகும். அப்படி தானே, இப்படி மேலே போகும், இங்கேயும் மேலே போகும். அங்கேயே மாதிரி தான் இது லோவர் லிம்பாக இருந்தால் மீடியல் சைடில், அப்பர் லிம்பாக இருந்தால் அடுத்த சைடு லெட்டர் சைடில் இருக்கும். இப்போ இது வந்து லோவர் லிம்புக்குரியது, இது அப்பர் லிம்புக்குரியது. போய் என்ன நடக்கும், இங்கே என்ன இருக்கும், நான் சொன்னேன் அப்போதே மாதிரி இப்படி இந்த ஆல்ரெடி பார் பிரெயின் ஸ்டெமுக்குள்ள இவரை தான் என்ன சொல்கிறது, ஸ்பைனல் லமினஸ்கஸ். ஸ்பைனல் லமினஸ்குள்ளால் போகும். இப்படி போய் என்ன நடக்கும், அடுத்து தலமஸ் இருப்பார். தலமஸில் என்ன இருப்பார், விபிஎலுக்கு போவார். அடுத்த ஃபைபர்ஸ் விபிஎலுக்கு போகும். விபிஎலுக்கு போய் அங்கே என்ன செகண்டோட நியூரானை முடிச்சுக்கொள்ளும். அதுக்கப்புறம் இன்னொரு சினப்ஸ் உருவாகி அங்கே நியூக்ளியஸ், அதாவது விபிஎல் நியூக்ளியஸில் இருந்து சினப்ஸ் உருவாகி எங்கே போகும், இன்டர்னல் கேப்சலுக்கு போகும்.
இன்னர் கேப்சலில் போஸ்டரியர் பகுதிக்கு போகும். அங்கேருந்து போய் அதுக்கப்புறம் என்ன கொரோனா ரேடியேட்டர் மூலம் இப்படி வரும். இதுதான் என்ன அண்டரோ ஸ்பைனோதாலமிக் பாத்வே. அப்போ பாருங்கள், அண்டோலேட்டல் சிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கும். லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே பெயின் டெம்பரேச்சர் எப்படி கடத்தப்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அண்டரோ ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் குரு டச், அதாவது ப்ரெஷர். இது குரு டச்சுக்கு நான் சொல்லிக்கிறேன். ப்ரெஷரும் இதே மாதிரி தான். சென்சேஷன் எங்கள் செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போகுது. செரிப்ரல் கோர்டெக்ஸ் எந்த பகுதி போகும்? போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு போகும். சரி தானே? இப்போ ஏன் இது அண்டர்லேட்டல் சிஸ்டம்னு சொல்கிறாங்கடா, இப்போ உங்களுக்கு விளங்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்பைனல் கோட்டை பாருங்கள். ரெண்டுடையும் ஸ்பைனல் கோட்டில் பாருங்கள், ஃபெஸ்டோட நியூரான் வந்து போஸ்டரியர் ஹோனில் முடியுது. ரெண்டுக்குமே போஸ்டரியர் ஹோனில் முடியுது. சரிதானே? அடுத்தது பாருங்கள், இவரில் வந்து க்ரோசிங் நடந்து லெட்டல் சைடுக்கு போகுது. இங்கே க்ரோசிங் நடந்து எங்கே போகுது? ஆண்டீரியர் சைடுக்கு போகுது. அது விளங்கிட்டா? இங்கே ஆண்டீரியர் சைடுக்கு போகுது. இங்கே எங்கே போகுது? லெட்டல் சைடுக்கு போகுது. அங்கே மட்டும்தான் வித்தியாசம். ஏன் அவர் லெட்டருக்கு போகிறார், ஆண்டீரியருக்கு போகிறார். மற்ற எல்லாமே பாருங்கள் ஒன்று தான். அதாவது என்ன ஒன்று பாருங்கள், டெம்பரேச்சராக இருந்தாலுமோ பெயினாக இருந்தாலுமோ எதுக்குள்ளால் போகும்? இதுக்குள்ளால் தான் போகுது. எதுக்குள்ளால்? ஸ்பைனல் மெஸ்க்குள்ளால் தான் போகுது. அதுக்கப்புறம் தாலமஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் இன்னர் கேப்சலுக்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன சென்ட்ரல் கைரஸுக்கு போகுது. போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு போகுது. அதாவது செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போகுது. ரெண்டுமே மேலே போகிறது எல்லாமே ஒரே ஆள் தான், ஒரே மாதிரி தான் ரெண்டுலேயுமே. அதால் தான் இதை சொல்கிறாங்க, சேர்த்து சொல்கிறாங்க அண்டோலேட்டல் பாத்வேன்னு. சரியா? அப்போ உங்களுக்கு குழப்பக்கூடாது. அண்டோலேட்டலில் ரெண்டாக தான் பிரிக்கிறோம். ஏன் அது கொண்டு போகிற சென்சேஷன் அடிப்படையில் தான் ரெண்டாக பிரிக்கிறோம். ஆனால் அது ரெண்டுமே என்ன மேலே போகிற நேரம் ஒரே பாத்வே மூலமாக தான் போகுது. அதால் தான் இதை சேர்த்து அண்டோலேட்டல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இங்கே ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு ஸ்லோ பெயின், அது ஸ்லோ பெயினுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அங்கே வித்தியாசம், பெயினுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் வருது மேலே. மற்றது டெம்பரேச்சருக்கு ஒரே மாதிரி தான், குரூட் டச் ப்ரெஷருக்குலாம் ஒரே மாதிரி தான் போகுது. லெட்டலால் கடத்தப்படுற டெம்பரேச்சருக்கு ஒரே மாதிரி தான், ஆண்டரியருக்கு கடத்தப்படுற குரூட் டச் ப்ரெஷருக்கும் மேல்பாட்டு அப்படியே ஒன்று தான். அந்த பெயின் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ நாளைக்கு உங்களுக்கு கேட்பாங்க, இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ உங்களோட கையில் வந்து ஒரு ஊசி ஒன்று குத்துது அப்படி கேட்பாங்க. வைவாவிலையும் கேட்கணும், அதே மாதிரி எதில் கேட்கணும், எஸ்ஐலையும் கேட்கலாம். இப்படி தான் கேட்பாங்க. உங்களோட கையில் ஒரு இல்லாடி இப்படி செய்வோம். எனக்கு எப்படி வைவாவில் கேட்டாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரூமு வந்து அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறீங்கன்னா, நல்லா கூட்டி தொடச்சி துப்புரவு பண்ணுறீங்க. அந்த நேரம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், உங்களோட கையில் வந்து, அதாவது எந்த கையில், உங்களோட அதாவது மிடில் ஃபிங்கரில் அப்படின்னு சொன்னார். மிடில் ஃபிங்கரில் என்னமோ ஒன்று குத்தி பட்டுட்டு, அப்போ குத்தி பட்டால் என்ன நடக்கும்? பெயின் உணரப்படும், பெயின் போகும். அப்போ பெயின் பாத்வே சொல்லு வாயால் அப்படின்னு வைவாவில் கேட்டார். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? பெயின் பாத்வே சொல்கிற நேரம் இந்த லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயை சொல்லுவேன். சொன்னேன்னா எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் இல்லைங்க? அப்படி தான் கேட்பாங்க. இல்லாட்டி குரூட் டச்சை பற்றி அதில் பாத்வே சொன்னால் சொல்லணும், இதை பற்றி சொல்லணும். இப்போ எல்லாம் இப்படி தான் கேள்வி வரும். சரியா? இதான் வந்து லெட்டல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயும் அண்டரோ ஸ்பைனோதாலமிக் பாத்வேயும். அப்போ இதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் பெயினை பற்றி இன்னும் கொஞ்சம் கதை இருக்குது. இப்போ பெயின் வந்தால், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ பெயின் வந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் வந்து அந்த பெயின் வந்த இடத்த கையால் தேய்ச்சி விட்டால் உங்களுக்கு பெயின் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, அதில் பின்னுக்கு என்ன இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் கொஞ்சம் பெயினை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த பாத்வேக்கு போவோம். அடுத்த பாத்வே என்ன படிக்கணும்? அடுத்து செரிபெல்லத்துக்கு போகிற அந்த 3 இருக்குது, அதை சும்மா நார்மலாக பார்த்தா அந்த பாத்வே முடியும். சரியா? அப்போ அதை அடுத்த வீடியோவில் படிப்போம். இப்போ இதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பொதுவாக ஒன்று கீறி காட்டுறேன். சரியா? அழகாக பொதுவாக ஒன்று எப்படி போகுது அப்படின்னு ஒரே படத்தில், அதாவது லெட்டர்லேயும் கீழே போகிறேன், அண்டரையும் ஒரே படத்தில் கீறி காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், குறிக்க சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது என்ன, லோவர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கார்டு லெவல், இது அப்பர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கார்டு லெவல். இப்போ நான் வந்து பெயினுக்கு குறிக்க சொல்கிறேன் பாருங்கள். பெயின் இப்படி ஒரு ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னில் வந்து நேவெண்டிங் மூலமாக ஃப்ரீ நேவெண்டிங் மூலமாக ரிசெப்டர், அதாவது என்ன சென்சேஷன் வரும். வந்து எங்கே போகும்? டோர்சல் ரூட் கங்க்லியனுக்கு போகும். அப்படி தானே? டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கிட்டு என்ன நடக்கும்? இங்கே போவார், எங்கே போஸ்டரியர் அவனுக்கு போவார், கிரே மேட்டர். அங்கே போய் என்ன நடக்கும்? சினப்ஸை உருவாக்குவார். அதில் உள்ள நியூக்ளியஸோட சினப்ஸை உருவாக்கிட்டு, இது பெயின் தானே, பெயின்
நான் இதை ஏ டெல்டா அதாவது ஃபாஸ்ட் பெயினாக எடுக்கிறேன். அதேமாதிரி ஸ்லோ பெயின் வருவார் தானே, ஸ்லோ பெயினும் அதே மாதிரி தான். இப்படி வந்து டோர்சல் ரூட்டில் இதை உருவாக்கிட்டு என்ன செய்வார், இப்படி போய் இங்கே ஸ்னாப்ஸை உருவாக்கி இப்படி ரெண்டுமே எங்கே போகும், கொண்டோலேட்டல் சைடுக்கு போகும். அதாவது கொண்டோலேட்டல்னா லெட்டல்ட எதிர்பக்கம், இந்த பக்கம் இல்லாமல் இங்கால பக்கம் அதுக்கு போகும். அதே மாதிரி இவரும் என்ன லோ வால்யூம்லேருந்து ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் ஃபாஸ்ட் பெயின் ஸ்லோ பெயின் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி போய் போஸ்டீரியர் ஹோனுக்கு போய் அங்கே சினாப்ஸை உருவாக்கி அங்கேருந்து என்ன செகண்ட் ஆர்டர் நியூரான் ஆரம்பித்து இப்படி கொண்டோலேட்டல் சைடுக்கு போகும். இப்போ இது என்ன இங்கே போகும், சரி தானே. இப்போ இதுட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைபர்ஸ் என்ன இப்படி மேலே போகும், இவர் வந்து என்ன இப்படி மேலே போவார், இது விளங்கிட்டு தானே மேலே போவார். ஆனால் இவர் வந்து லேட்டரல் சைடில் இருப்பார், இவர் மீடியல் சைடில் இப்படி போவார், சரி தானே. இது விளங்கிட்டா. இப்படி போனாக்கள் என்ன செய்வாங்க, அப்படி போய் இது வந்து ஸ்லோ பெயினுக்குரிய சி ஃபைபர், சரியா. அப்படி போனாக்கள் என்ன இருப்பாங்க, இப்படி இதுக்குள்ளால் போவாங்க, அப்படி தானே இதுக்குள்ளால் போவாங்க. இதுக்கு பேர் என்ன, ஸ்பைனல் லேமினஸ்கஸ்னு சொன்னோம். அதுக்குள்ளால் போய் என்ன செய்வாங்க, ஸ்லோ பெயின்ட்ட கொஞ்சம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும். இது என்ன ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். அப்போ என்ன கொஞ்சம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும். ஃபாஸ்ட் பெயிண்ட் எல்லாமே தலமஸுக்கு தான் போகும். ஸ்லோ பெயிண்ட்டை கொஞ்சம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும், கொஞ்சம் இதுக்கு போகும் தலமஸுக்கு போகும். தலமஸ்ட்டை பிபிஎலுக்கு போகும். பிபிஎலுக்கு போய்ட்டு என்ன நடக்கும், இங்கே போவார், எங்கே போவார், இன்டர்னல் கேப்சல். இது யார், இன்டர்னல் கேப்சலுக்கு போவார். இன்டர்னல் கேப்சலில் போஸ்டீரியர் இதுக்கு போய் போஸ்டீரியர் ஹோனுக்கு போய் கொஞ்சம் இந்த பெயின், இது பெயினுக்கு தண்ணி சொல்கிறோம், பெயின்ட்டை கொஞ்சம் என்ன செய்யும், இது என்ன இன்சுலான்னு சொல்கிற பகுதி இன்சுலாவுக்கு போகும். அது கொஞ்சம் வந்து இன்சுலா கோடெக்ஸில் உள்ள இன்சுலாட பகுதிக்கு போகும். கொஞ்சம் வந்து என்ன இருக்கணும், இதை சொல்கிறது வந்து நம்மளோட எமோஷன் பகுதி, அதுக்கு என்ன சொன்னோம், சென்ட்ரல் கைரஸ்ன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் போகும், சரியா. பெய்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது ஸ்லோ பெயின் ஃபாஸ்ட் பெயின் எல்லாமே சென்ட்ரல் கைரஸுக்கு போகும். இதில் பேர் என்ன, சென்ட்ரல் கைரஸ். அதே மாதிரி இது என்ன கொஞ்சம் வந்து இன்சுலாவுக்கு போகும், ஃபாஸ்ட்டையும் போகும் ஸ்லோடையும் போகும். ஸ்பெஷலாக அவங்க ஸ்லோவுக்கு தான் சொல்லுவாங்க, ஸ்லோட ஃபைபர்ஸ்ட்டை பெரும்பாலான இன்சுலாவுக்கு போகும்னு சொல்கிறாங்க, சரியா. சிலபஸில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இன்சுலாவுக்கு போகும். அப்போ மேஜர் எங்கே போகும், கொரோனா ரேடியேட்டை உருவாக்கி இப்படி போவார், எங்கே போவார், போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ், அதாவது செரிப்ரல் கோர்டெக்ஸில் போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு போவார். அப்போ செரிப்ரல் கோர்டெக்ஸில் சென்ட்ரல் கைரஸ் பகுதி, இன்சுலா பகுதி, போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் மூணுக்குமே பெயின் போகும். அதில் இன்சுலாவுக்கு போனால் என்ன நன்மை நம்மளுக்கு தெரியும். இன்சுலாவுக்கு போனால் ஆட்டோனாமிக் ரெஸ்பான்ஸ், ஹார்ட் ரேட் கூடும், சில நேரம் என்ன வாமிட்டிங் வரும், தலை சுற்று வரும், அதெல்லாம் வந்து இன்சுலா செயல்படுத்துறது. சென்ட்ரல் கைரஸ் என்ன செய்வார், இமோஷனை வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன பெயின் வந்தால் அழுவீங்க, அதெல்லாம் வந்து ஏற்படுத்துறது சென்ட்ரல் கைரஸ். போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் என்ன செய்யும், அவர் தான் என்ன பெயின் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எப்படி குத்திச்சு, அதெல்லாம் அறிகிறாள் வந்து போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ். இல்லைங்களா. இதான் என்ன பெயினுக்கான லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, பெயினுக்கான லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. இப்போ நான் இதிலேயே படத்துலேயே அடுத்தது சொல்கிறேன், இது டெம்பரேச்சர் நம்ம படிச்சோன்னே அதே மாதிரி தான். டெம்பரேச்சர் என்ன நடக்கும், இப்போ நான் சொல்கிறேன் லோவர்லேருந்து இப்படி வரும், டெம்பரேச்சர் ரிசெப்டர் மூலமாக கங்க்லியனை உருவாக்கி இப்படி வந்து இங்கே போஸ்டீரியர் ஹோனில் ஸ்னாப் செஞ்சு செகண்ட் ஆர்டர் நியூரான் உருவாகி அதுவும் என்ன செய்யும், லெட்டல் சைடுக்கு போகும். மேலேருந்தும் என்ன டெம்பரேச்சர் வந்துச்சுன்னு சொன்னால் இதை உருவாக்கி கங்க்லியனை வெளியே டோர்சல் ரூட்டில் உருவாக்கி இப்படி போஸ்டீரியர் ஹோனுக்கு போய் அங்கே ஸ்னாப் செஞ்சு செகண்ட் ஆர்டர் நியூரான் உருவாக்கி எங்கே வருவார், லெட்டல் பாத்வேக்கு வருவார். லெட்டலுக்கு போய் என்ன இது இப்படி இந்த சைடுக்கு போகும், இது இந்த சைடுக்கு போகும். இல்லைங்களா. போய் எங்கே போகும், எல்லாமே இந்த அதாவது ஸ்பைனல் லேமினஸ்கஸ் இந்த பகுதிகளால் போய் டெம்பரேச்சர் எங்கே ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகாமல் அப்படியே தலமஸுக்கு போகும். தலமஸில் போய் எங்கே போகும், இன்டர்னல் கேப்சலுக்கு போகும். முதல் தலமஸில் என்ன நடக்கும், தேர்ட் ஆர்டர் நியூரான், செகண்ட் ஆர்டர் நியூரான் முடிஞ்சு தேர்ட் ஆர்டர் நியூரான் ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் ஆர்டர் நியூரான் என்ன ஸ்டார்ட் ஆகி என்ன நடக்கும், அதாவது தலமஸில் இருந்து இங்கே இன்டர்னல் கேப்சலுக்கு போய் இன்டர்னல் கேப்சலேருந்து என்ன கொரோனா ரேடியேட்டா மூலம் இங்கே போகும், செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போகும், போஸ்ட் சென்ட்ரல் கைரஸுக்கு போகும், சரியா. இதுதான் என்ன டெம்பரேச்சர், இதுவும் என்ன லெட்டல் பாத்வே. இப்போ அடுத்தது சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அண்டர்வே பாத்வே. அண்டர்வே பாத்வேயில் குருட்டாச்சி எடுப்போமே. இப்போ குருட்டாச்சிலேருந்து என்ன போகும்,
சரியா? குருடஜிலேருந்து போகும் தோசல் ரூட்டில் கங்கிலியன் உருவாக்கி என்ன செய்யும்? எங்கே போகும் லோவலிமுக்குரியது லோ லெவல் இதில் போய் ஸ்னாப்ஸை உருவாக்கி அங்கேருந்து செகண்ட் ஆர்டர் நியூரான் ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யும்? ஆண்டரியர் சைட்டுக்கு போகும். இங்கே தான் க்ரோசிங் ஆண்டரியர் சைட்டுக்கு. சரியா? அதே மாதிரி இதுவும் என்ன, இங்கேருந்து ஒரு போச்சுன்னு சொன்னால் இங்கே போய் என்ன நடக்கும்? தோசல் ரூட்டில் கங்கிலியன் உருவாக்கி போஸ்டேரியர் ஹோண்டை கிரே மேட்டருக்கு போய் அங்கே ஃபஸ்ட் ஆர்டர் நியூரானை முடிச்சுட்டு ஸ்னாப்ஸ்லேருந்து செகண்ட் ஆர்டர் நியூரானை ஆரம்பிச்சுட்டு எங்கே க்ரோஸ் ஆகி எங்கே இங்கே போவார், ஆண்டரியர் பக்கத்துக்கு போவார். அங்கே போய்த்துட்டு என்ன நடக்கும்? அப்படி போனது இப்படி மேலே போகும். சரியா? மேலே போகும். பாருங்கள், கீழேருந்து வர்றது இங்கால சைடில் இருக்கும், மேலேருந்து வர்றது அங்கால சைடில் இருக்கும். இப்படி மேலே போய்த்து அதுக்குள்ளே என்ன செய்யும்? இதுக்குள்ளால் போகும். இதுக்குள்ளால் ஸ்பெயினல் அமினஸ்குள்ளால் போய் இங்கே என்ன ரெடிகுலர் ஃபார்மேஷன் தொடர்பு இல்லை. அப்படியே மேலே போய் என்ன நடக்கும்? தலமஸுக்கு பிபிஎல் நியூக்ளியஸோட சினப்ஸ் செஞ்சு செகண்ட் ஆர்டர் நியூரான் முடிஞ்சு தேர்ட் ஆர்டர் நியூரான் ஸ்டார்ட் ஆகி அதை என்ன செய்யும்? ஃபைபர்ஸ் இன்னர் கேப்சலுக்கு போகும். இன்னர் கேப்சல் இப்படி செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போகும். ஓகேங்களா? இதை நீங்கள் அழகாக கீறி எடுத்துக்கணும். இதுதான் அண்டோலேட்ரல் பாத்வேன்னு அண்டோலேட்ரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரியா? அண்டோலேட்ரல் சிஸ்டம் இவ்வளோ தான் விஷயம். ஓகே, அதை முடிஞ்சு விடுவோம். தேங்க்யூ.